ஒரு பக்கம் அப்படி பல வேலைகள் செய்து தங்களுடைய பிள்ளைகளை ஆளாக்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிற அம்மாக்கள், இன்னொரு பக்கம் அவர்களுடைய பிள்ளைகள். இது சூப்பர். யார் வேணாலும் சொல்லலாம், அவங்க அம்மா என்னென்ன வேலையெல்லாம் பண்றாங்க உங்களை படிக்க வைக்கிறதுக்காக, உங்களை ஆளாக்குறதுக்காக. உங்க அம்மா காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னென்ன வேலையெல்லாம் பாக்குறாங்க. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட். காலையில ஒரு 4:30க்குலாம் எழுந்து ஒரு ஜிம்ல வந்து பெருக்கி தொடச்சு பாத்ரூம் கிளீன் பண்ற வேலை போயிடுவாங்க. முடிச்சுட்டு இன்னொரு வீட்டில் போயிட்டு பாத்திரம் தேய்க்கிறது இந்த மாதிரி வேலை முடிச்சுட்டு ஒரு பார்பர் ஷாப்ல போய் அங்கேயும் பெருக்கி துடைப்பாங்க. முடிச்சுட்டு எங்க ஸ்கூல் வாசல்ல வந்து சுண்டல் செஞ்சு போடுவாங்க சார். சுண்டல் செஞ்சு விற்பாங்க, பசங்களுக்கு ஏற்ற பிரைஸ்ல விற்பாங்க. வித்துட்டு திரும்ப அந்த பார்பர் ஷாப்கே போயிட்டு அங்க பெருக்கி தொடச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு திரும்ப அந்த ஜிம்முக்கு போய் கிளீன் பண்ணிட்டு நைட் ஒரு 10:30க்கு அந்த மாதிரி வருவாங்க சார். 3 வேளை 6 நேரம். ஆமா சார். நடுவுல சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டயத்துல வந்து ஒரு முஸ்லிம் ஆண்டி வீட்டுக்கு போய் அங்கேயும் வேலை செய்வாங்க சார். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சார் எங்க வீட்டுல வந்து அம்மா 3 மணிக்கே எழுந்து மீன் எடுக்க போயிடுவாங்க சார். என்னப்பா பண்ண சொல்ற? 6 மணிக்கு வந்து மீன்லாம் வச்சுட்டு எங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு 8 மணிக்கெல்லாம் திருப்பி மீன் கடைக்கு போய் மீன் வித்துக்கிட்டே கறியும் வெட்டுவாங்க. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. கறி கறியும் வெத்து கறியும் வெட்டுவாங்க. அது முடிச்சுட்டு ஒரு சின்ன சின்ன வேலையா மரவாசல் செய்யறது அதெல்லாம் கூட செய்வாங்க சார். இல்ல புரியல. வீட்டுக்கு வந்து ஒரு 2 மணிக்கு மேல வந்துட்டு 1 மணி நேரம் தான் சார் வீட்டு சமையல் செஞ்சுட்டு திருப்பி கடைக்கு போய் திருப்பி வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சார். எல்லாம் தான்டா கால கொடுமை. வீட்டுக்கு வரதுக்கே 10:30. அந்த கையெல்லாம் பார்க்க மட்டும் ரொம்ப புண்ணா இருக்கும் சார். அது ரொம்ப மீன்லாம் ஆஞ்சு ரொம்ப முள்ளு குத்தி. ஆமா சார். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.